டான் டிவி நேயர்களுக்கு இனிய வெற்றிகரமான காலை வணக்கம். அது என்ன வெற்றி? எல்லோருமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், உழைக்கிறார்கள், செயற்படுகிறார்கள். அப்ப நான் விரைவாக வெற்றி அடைய வேண்டும். அப்ப நான் விரைவாக வெற்றி அடைவதற்கு காரணம் என்ன? நான் தான். அப்ப உங்கள் வெற்றி உங்கள் கரங்களில். பாருங்க, உங்களுடைய வெற்றி உங்களுடைய கரங்களில் தான். ஆக நீங்கள் ஒரு வெற்றியாளராக, ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து வயது வந்து ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவரிடம் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை. பாருங்க, அவர் தன்னம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்ப நீங்களும் நான் இதை செய்வேன், என்னால் செய்ய முடியும், ரைட். அடுத்ததாக மிகச்சிறந்த உழைக்கணும். இரவு உழைக்க வேண்டியிருக்கும். அந்த இலக்கை அடையும் வரை தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். பாருங்க, தமிழருடைய பண்பாடு. அப்ப முயற்சி முயற்சி முயற்சி. அப்ப வெற்றியின் 3 விதிகள் சொல்லுவாங்க. முதலாவது முயற்சி, இரண்டாவது அதுவும் முயற்சி, மூன்றாவது அதுவும் முயற்சி. பாருங்க, அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இந்த முயற்சித்தலை நாங்கள் ஒரு படிப்பினையாக சொல்லி கொடுக்க வேண்டும். அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறுதல் என்றால் நீ குறித்த விடயங்களில கடுமையான முயற்சி செய்ய வேண்டும். படிக்கிறதுனா படிப்பில், தொழில் என்றா தொழில், விவசாயத்துல இருந்தா விவசாயம், கைத்தொழில் என்றா கைத்தொழில். அப்ப பாருங்க, அப்ப முயற்சி. அடுத்ததாக மன வலிமை. அது நாங்கள் சொல்லிட்டோம். இந்த மனதை உறுதிப்படுத்துகிற தன்னம்பிக்கை, அது மன வலிமைக்கு ஒத்தது. நான் கடுமையாக உழைத்து சாதனை செய்வேன் என்ற அந்த நம்பிக்கையே தான். சரி, அடுத்ததாக நேர நிர்வாகம் பண்றாங்க, நேர முகாமைத்துவம்னு சொல்றாங்க. அப்ப இந்த நீங்க வெற்றியாளரா வரணும்னு சொன்னா நேரத்தை சரியாக உரிய முறையில் பயன்படுத்தல். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சந்தர்ப்பம் வரைக்க அதை விடக்கூடாது. சரி, அப்ப சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தும் திறன் நுண்மதி. சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தும் நுண்மதி, இது ஒரு வெற்றி. அடுத்தது சவால்களை சாதகமாக நுட்படுத்தும் நுண்மதி. பாருங்க, சவால், பிரச்சனை, சிக்கல், அதை சாதகமாகிறோம். பாருங்க, சவால், பிரச்சனை, சிக்கலை என்ன செய்யணும்? சாதனையாக்கி விட வேண்டும். அப்ப நீங்க ஒரு வெற்றியாளர் என்று சொன்னால் பாருங்க, ஒரு வெற்றிகரமான மாலுமி. உண்மையா ஒரு தலைவன் அப்படித்தான் இருப்பான், ஒரு வெற்றிகரமான மாலுமி. ஒரு வெற்றிகரமான மாலுமி என்றா சொல்லுவாங்க, புயலுக்கு கப்பலை செலுத்துகின்ற ஆற்றல் உள்ளவராக இருக்கணும். புயலுக்கு கப்பலை செலுத்தணும், செலுத்தி பாதுகாப்பாக கொண்டு வர. அவருக்கு தான் தெரியும் சவால்களை சமாளிக்கிறதுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் எப்படி இதை தீர்க்கலாம்ன்றது. சாதாரணமா சும்மா அமைதியான கடல்ல கப்பலை செலுத்தினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வகையில நீங்களும் ஒரு வெற்றியாளர்களாக உழைக்க வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.